ஹாய், திஸ் இஸ் ராகஸ்ருதி. இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்க்கலாம். உங்க சிம்கிளாட் 3ல இருக்க பேசேஜஸ் இன்னைக்கு சால்வ் பண்ண பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லெட்ஸ் லுக் அட் த ஃபர்ஸ்ட் பேசேஜ். இது எதை பத்தி பேசுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இந்தியாவில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் க்ரூட் ஃபைண்ட் வந்து கிருஷ்ணா கோதாவரி டீப் வாட்டர் பிளாக்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது கிருஷ்ணா கோதாவரி பேசின்ல க்ரூட் ஆயில் கண்டுபிடிச்சிருக்காங்க. க்ரூட் ஆயில்னா என்னன்னு நம்ம பார்க்கலாம். க்ரூட் ஆயில் வந்து நம்ம இதை ரீஃபைன் பண்ணி கிடைக்கிற டிஃப்ரெண்ட் ஃபியூவல்ஸ் தான் பெட்ரோல், கெரோசின், டீசல். இந்த க்ரூட் ஆயில் தான் பேஸ். ஸோ இதை ஃபர்ஸ்ட் ஒரு ஃபர்னஸ்ல ஹீட் பண்ணி டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்ஸ்ல ஹீட் பண்ண நமக்கு ஒவ்வொரு ஃபியூவலா கிடைக்கும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா டீசல் 300 டிகிரி செல்சியஸ்ல ஹீட் பண்ணும்போது டீசல் கிடைக்கும். ஸோ 200 டிகிரி செல்சியஸ்னா கெரசின், 150 டிகிரி செல்சியஸ்னா பெட்ரோலியம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிகிரிஸ்ல ஹீட் பண்ணும்போது நமக்கு ஒவ்வொரு ப்ராடக்டா கிடைக்கும். இது ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த க்ரூட் ஆயில தான் வந்து இப்போ இந்தியாவில் கிருஷ்ணா கோதாவரி பேசன்ல கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இந்த பேசேஜ்ல எந்தெந்த வேர்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் அண்ட் எந்தெந்த இடத்துல இருந்து கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படின்றது இப்போ நீங்களே நியூஸ் பேப்பர் படிக்கும் போது ஒரு நியூஸ் கிளிப் எடுத்துக்கிறீங்கன்னா அதுல அந்த நியூஸ் கிளிப்ல எந்தெந்த வேர்ட்ஸ் இம்பார்ட்டன்ட், எதுல இருந்து பாசிபிள் கொஷின்ஸ் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு அனலைஸ் பண்றதுக்கு ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கணும். ஸோ இந்த பேசேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிருஷ்ணா கோதாவரி டீப் வாட்டர் பிளாக்னா என்னன்னு அவங்க கேட்கலாம். அதை பத்தி ஒரு கொஷின் வரலாம். ஒரு ஓஎன்ஜிசி அதை வச்சு ஒரு கொஷின் வரலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கொஷின்ஸ் வரலாம். இப்போ யூனியன் மினிஸ்டர் ஆஃப் பெட்ரோலியம்னு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ யூனியன் மினிஸ்டர் ஆஃப் பெட்ரோலியம்னா அவர் யாரு? ஸோ யாரு வந்துட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியமோட மினிஸ்டர் யாருன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கொஷின்ஸ் வரலாம். ஸோ இந்த மாதிரி யூ ஷுட் ட்ரை டு அனலைஸ் எந்தெந்த இடத்துல இருந்து வரலாம்னு. இப்போ கிருஷ்ணா கோதாவரின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ரிவர்ஸ் வச்சு ஏதாவது உங்களுக்கு கொஷின் வரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிருஷ்ணா கோதாவரி டீப் வாட்டர் பிளாக்னா என்னன்னு பார்க்கலாம். இங்கே தான் வந்துட்டு கண்ட்ரியோட ஃபர்ஸ்ட் க்ரூட் ஃபைண்ட் இந்த இடத்துல தான் கண்டுபிடிக்கிறாங்க. யாரு கண்டுபிடிக்கிறாங்கன்னா ஓஎன்ஜிசி. ஓஎன்ஜிசினா என்னன்னு நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்க்கலாம். ஸோ ஓஎன்ஜிசி தான் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க தான் வந்துட்டு இங்க வந்து ஃபர்ஸ்ட் இந்த க்ரூட் ஆயிலை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இந்த கிருஷ்ணா கோதாவரி வந்து பே ஆஃப் பெங்கால் ரீஜன்ல இருக்கு. அதாவது ஆந்திர பிரதேஷ் ஏரியால பே ஆஃப் பெங்கால் ஏரியால இது இருக்கு. ஸோ இந்த பிக்சர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஸோ அந்த கிருஷ்ணா கோதாவரி பேசன் எங்க இருக்குன்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ஏரியால தான் இந்த க்ரூட் ஃபைண்ட் வந்து இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் ஸ்லைட் நம்ம போலாம். ஸோ இட் டாக்ஸ் அபவுட் ஓஎன்ஜிசி. ஓஎன்ஜிசினா என்ன? இப்போ இது ஒரு ஆர்கனைசேஷன். ஸோ இது வந்து ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் சொல்லுவாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் உங்க நியூஸ் கிளிப்ல இருக்குன்னா அதுல இருந்து நீங்க என்ன மாதிரி பாசிபிள் கொஷின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது, இது வந்துட்டு இதோட ஃபங்க்ஷன் என்னது, இது ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு, இதோட சேர்மேன் யாரு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யூ ஹாவ் டு நோ. ஸோ இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன? ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன். இதோட ஃபங்க்ஷன் என்னன்னா ஹைட்ரோ கார்பன் எக்ஸ்ப்ளரேஷன். ஹைட்ரோ கார்பன்னா இந்த மாதிரி க்ரூட் ஆயில் இந்த மாதிரி விஷயங்கள் ஃபியூவல்லாம் வந்துட்டு கிடைக்கிறதுனா அது எங்க இருந்து நமக்கு கிடைக்கிறதுன்றதை எக்ஸ்ப்ளோர் பண்றது இவங்களோட வேலை. அண்ட் இது 70% ஆஃப் இந்தியாஸ் டோட்டல் க்ரூட் ஆயில் வந்து இதுதான் ஜென்ரேட் பண்ணுது. அண்ட் 60% ஆஃப் நேச்சுரல் கேஸ், இந்தியாவோட நேச்சுரல் கேஸும் இந்த ஓஎன்ஜிசி தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஜென்ரேட் பண்றாங்க. இந்த ஓஎன்ஜிசி எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும்னு பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ். மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸோட மினிஸ்டர் யாருன்னா ஹர்தீப் சிங் பூரி. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கார்பரேஷன் வருது ஒரு ஆர்கனைசேஷன் வருது அப்படின்னா இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் நீங்க கேதர் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது நம்ம பார்த்தோம். ஸோ அதோட மினிஸ்டரும் பார்த்தோம். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குன்னா நியூ டெல்லியில இருக்கு. அண்ட் இதோட சேர்மேன் வந்து அருண்குமார் சிங். ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் யூ ஹேவ் டு ட்ரை டு கேதர். இதெல்லாம் பாசிபிள் கொஷின்ஸ் உங்களுக்கு கேட்கலாம். இப்போ வந்து கிருஷ்ணா ரிவர் பத்தி அங்க கொடுத்துருந்தாங்க, கிருஷ்ணா கோதாவரி பேசின்னு. ஸோ கிருஷ்ணா ரிவர் பத்தி நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு ரிவர் எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்தெந்த பாயிண்ட்ஸ்ல இருந்து அவங்க கொஷின் கேட்கலாம்னா அந்த ரிவர் வந்து எங்க ஆரிஜின் ஆகுது, எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது, அந்த ரிவர் எங்க போய் ட்ரெயின் ஆகுது, அது எந்த இடத்துல போய் சேருது கடைசியா, அண்ட் எந்தெந்த ஸ்டேட்ஸ் வழியா அது பாஸ் ஆகுது, அண்ட் அதோட டைரக்ஷன் என்ன, ஈஸ்ட் ஃப்ளோயிங்கா வெஸ்ட் ஃப்ளோயிங்கா அந்த மாதிரி. அண்ட் ஆல்சோ அந்த ரிவர்ல இம்பார்ட்டன்டான ஒரு டேம் அந்த மாதிரி. ஸோ இம்பார்ட்டன்ட் ரிசர்வாயர்ஸ் ஒரு டேம்ஸ் எதா இருந்ததுன்னா அதையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ கிருஷ்ணா ரிவர் பத்தி நம்ம பார்க்கலாம். இதோட ஆரிஜின் வந்து வெஸ்டர்ன் காட்ஸ். வெஸ்டர்ன் காட்ஸ் மவுண்டன்ஸ் இருக்கு இல்லையா, அங்க வந்து இது ஒரிஜினேட் ஆகுது. வெஸ்டர்ன் காட்ஸ்ல மகாராஷ்டிரால மகாபலேஸ்வர்னு ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல இருந்து ஒரிஜின் ஆகுது. அண்ட் எங்க போய் ட்ரெயின் ஆகுதுன்னா பே ஆஃப் பெங்கால். ஸோ இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ லெஃப்ட் சைட்ல வந்துட்டு வெஸ்டர்ன் காட்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி ரைட் சைடு வந்து பே ஆஃப் பெங்கால்ல போயிட்டு அது ட்ரெயின் ஆகும். ஸோ எந்தெந்த ஸ்டேட்ஸ் வழியா அது பாஸ் ஆகுதுன்னா மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ். அண்ட் இந்த கிருஷ்ணா ரிவர் வந்து செகண்ட் பிக்கஸ்ட் ரிவர் இன் பெனின்சுலர் இந்தியா. பெனின்சுலானா என்னது, 3 சைடு வாட்டரா இருக்கும் அண்ட் ஒரு சைடு வந்துட்டு இட் வில் பி சரௌண்டட் பை லேண்ட். ஸோ இந்தியாங்கிறது ஒரு பெனின்சுலா.
ஸோ 3 சைடு வாட்டர் அண்ட் மேல மட்டும் லேண்ட் இருக்கும். இந்தியன் ரீஜியன்ல பிக்கெஸ்ட் ரிவர்னு பாத்தீங்கன்னா அது கோதாவரி ரிவர். செகண்ட் பிக்கெஸ்ட் வந்துட்டு கிருஷ்ணா ரிவர். ஸோ இதோட டைரக்ஷன் வந்து ஈஸ்ட் ஃப்ளோயிங். இது லெஃப்ட்ல இருந்து ரைட் ஃப்ளோ ஆகும். பே ஆஃப் பெங்கால்ல போய் ட்ரெயின் ஆகும். ஸோ இதோட டைரக்ஷன் இஸ் ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர். இங்க இருக்க இம்பார்ட்டன்ட் டேம் ஆர் பிக்கெஸ்ட் டேம்னு பாத்தீங்கன்னா நாகார்ஜுனா சாகர் டேம். அது தெலங்கானால இருக்கு. ஸோ தீஸ் ஆர் சம் பாயிண்ட்ஸ் ரிலேட்டட் டு கிருஷ்ணா ரிவர். ஸோ இதோட ஆரிஜின் எங்க, ட்ரைனேஜ் எங்க, எந்தெந்த ஸ்டேட்ஸ் வழியா போகுது அண்ட் எந்த டைரக்ஷன் அண்ட் எந்த டேம் இம்பார்ட்டண்ட்டான டேம் இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து கோதாவரி ரிவர். கோதாவரி ரிவரோட ஆரிஜின் எங்கன்னு பாத்தீங்கன்னா இதுவும் வெஸ்டர்ன் காட்ஸ் தான். இது மகாராஷ்டிரால திரிம்பகேஸ்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இருந்து ஆரிஜினேட் ஆகுது. இதுவும் ட்ரெயின் ஆகுறது பே ஆஃப் பெங்கால் ரீஜன்ல தான். ஸோ அந்த பிக்சர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரைட் சைடு வந்து பே ஆஃப் பெங்கால்ல போயிட்டு அது ட்ரெயின் ஆகும். எந்தெந்த ஸ்டேட்ஸ் வழியா அது பாஸ் ஆகுதுன்னா மகாராஷ்டிரா, தெலங்கானா, ஆந்திர பிரதேஷ், சத்தீஸ்கர், ஒடிசா அண்ட் கொஞ்சம் போர்ஷன்ஸ் வந்து மத்திய பிரதேஷ் அண்ட் கர்நாடகா வழியாவும் போகுது. இது வந்து பெனின்சுலா ரிவர் சிஸ்டம்லயே லார்ஜஸ்ட் ரிவர் சிஸ்டம் கோதாவரி ரிவர் தான். அண்ட் இதோட டைரக்ஷன் வந்து ஈஸ்ட் ஃப்ளோயிங். அண்ட் கல்ச்சுரல் சிக்னிஃபிகன்ஸ். ஸோ இங்க இம்பார்ட்டண்டா கும்பு மேளான்னு சொல்லிட்டு ஒரு ஃபெஸ்டிவல் நடக்கும். நம்ம அகோரிஸ்லாம் சொல்லுவோம் பார்த்திருக்கீங்களா? அவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த கும்பு மேளா ஃபெஸ்டிவல் அப்போ இந்த கோதாவரி ரிவர்ல கேதர் ஆவாங்க. ஸோ இதுதான் இதோட கல்ச்சுரல் சிக்னிஃபிகன்ஸ். ஸோ கோதாவரி ரிவர் பத்தி இப்போ நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து வில் ட்ரை டு சால்வ் த கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வேர் டஸ் த கிருஷ்ணா ரிவர் பிகின் இட்ஸ் ஜேர்னி? ஸோ பிகின் இட்ஸ் ஜேர்னினா என்னது? ஆரிஜின், எங்க ஆரிஜின் ஆகுது கிருஷ்ணா ரிவர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம கிருஷ்ணா ரிவர்ல நம்ம பார்த்தோம் இங்க ஆரிஜின் வந்து வெஸ்டர்ன் காட்ஸ்னு. ஸோ த ஆன்சர் இஸ் வெஸ்டர்ன் காட்ஸ். ஹூ இஸ் த கரண்ட் மினிஸ்டர் ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் இன் இந்தியா? ஸோ இப்போ வந்து யார் வந்து பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸோட மினிஸ்டர் இப்போன்னு கேட்குறாங்க. ஸோ த ஆன்சர் இஸ் ஹர்தீப் சிங் பூரி. இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குறப்போ நீங்க வந்து ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மற்ற ஆப்ஷன்ஸும் வந்துட்டு அவங்க எந்த மினிஸ்டர் அப்படின்றதும் வந்துட்டு நீங்க ட்ரை டு ஆன்சர் இட். இப்போ தர்மேந்திர பிரதான் வந்துட்டு மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷன், நிதின் கட்காரி வந்து மினிஸ்டர் ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ், நிர்மலா சீதாராமன் வந்து மினிஸ்டர் ஆஃப் ஃபினான்ஸ். ஸோ இந்த மாதிரி மற்ற ஆப்ஷன்ஸ்க்கும் நீங்க ஆன்சர் ஃபைண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து விச் வாட்டர் பாடி டஸ் த கோதாவரி ரிவர் ட்ரெயின் இன் டு? ஸோ கோதாவரி ரிவர் எந்த இடத்துல போய் ட்ரெயின் ஆகுதுன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம பார்த்த மாதிரி இது பே ஆஃப் பெங்கால். பே ஆஃப் பெங்கால்ல போயிட்டு ட்ரெயின் ஆகுது. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹூஸ் த கரண்ட் சேர்மேன் ஆஃப் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் லிமிடெட்? ஓஎன்ஜிசியோட சேர்மேன் யாருன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கார்பரேஷன் இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துக்கிட்டோம்னா அதுல சேர்மேன் வச்சு கொஷின்ஸ் வரலான்னு பார்த்தோம். ஹெட் குவார்ட்டர்ஸ் வச்சு கொஷின்ஸ் வரலான்னு பார்த்தோம். ஸோ இது வந்து சேர்மேன் வச்சு கேட்டிருக்காங்க. ஸோ ஹூஸ் த கரண்ட் சேர்மேன்னு கேட்குறாங்க. இட் இஸ் அருண்குமார் சிங். அருண்குமார் சிங் தான் கரண்ட் சேர்மேன் ஆஃப் ஓஎன்ஜிசி. இப்போ பிரவீன் குமார் ஸ்ரீவஸ்தவா அவர் யாருன்னா சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனர். ஸோ விஜிலன்ஸ் கமிஷன் ஒன்று இருக்கும். ஸோ அதில் இருக்க சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனர் தான் இவர். தினேஷ் குமார் காராங்கிறவர் வந்து எஸ்பிஐயோட சேர்பர்சன். சேர்மேன் ஆஃப் எஸ்பிஐ இஸ் தினேஷ் குமார் காரா. சிபி ஆனந்த கிருஷ்ணன் வந்துட்டு சேர்பர்சன் அண்ட் எம்டி ஆஃப் ஹெச்ஏஎல், ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெடோட சேர்மேன் வந்து சிபி ஆனந்த கிருஷ்ணன். ஸோ இந்த மாதிரி இருக்க கொஷின்ஸ்க்கு மற்ற ஆப்ஷன்ஸ்லையும் இவங்கெல்லாம் யாருன்றத நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். மற்ற பேராகிராஃப்ஸ் உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் தெரியும். ஸோ வாட் எவர் ஐம் டீச்சிங் நவ் இதை தாண்டியும் உங்களுக்கு கொஷின்ஸ் வரலாம். ஸோ நீங்க ஒவ்வொரு நியூஸ் பேப்பர் கிளிப்பிங் படிக்கும் போதும் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, எந்தெந்த இடத்துல இருந்து கொஷின்ஸ் வரலாம். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பேசேஜ் கொடுத்தாங்கன்னா இந்த வேர்ட்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட், இங்க இருந்துலாம் கொஷின்ஸ் வரலாம். அந்த டாபிக்ல இருந்து எந்த மாதிரி கொஷின்ஸ் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கணும். ஸோ நீங்க வந்து யூ ஹாவ் டு டூ மோர் ஒர்க் ஆன் இட். நான் இங்க கொடுக்கறத தாண்டி நீங்க வந்து எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் போட்டு யூ ஹாவ் டு ஸ்டடி. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்கன்னா ஹவு மெனி கோர் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் தேர் இன் இந்தியான்னு சொல்றாங்க. கோர் இண்டஸ்ட்ரீஸ்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். கோர் இண்டஸ்ட்ரீஸ்னா தேர் ஆர் செட் ஆஃப் 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ் இன் இந்தியா. அந்த 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ் என்னன்னா கோல், க்ரூட் ஆயில், சிமெண்ட், ஃபர்டிலைசர்ஸ், ரீஃபைனரி ப்ராடக்ட்ஸ், எலக்ட்ரிசிட்டி, நேச்சுரல் கேஸ், ஸ்டீல். இந்த 8ம் வந்து கோர் இண்டஸ்ட்ரீஸ்னு சொல்லுவாங்க. இந்த கோர் இண்டஸ்ட்ரீஸோட இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் ஒரு எதுக்காக இந்த கோர் இண்டஸ்ட்ரீஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த கோர் இண்டஸ்ட்ரீஸோட growth ரேட் தான் இந்தியன் எக்கானமியோட ஹெல்த்தையே டிட்டர்மின் பண்ணுது. ஸோ இந்த கோர் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வந்துட்டு வளருது அப்படின்னா இந்தியன் எக்கானமியும் வளருதுன்னு அர்த்தம். ஒரு இந்த கோர் இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு growth ரேட் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா நம்மளோட இந்தியன் எக்கானமி growth ரேட்டும் கம்மியா தான் இருக்கும். ஸோ அதனால இந்த கோர் இண்டஸ்ட்ரீஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை எப்படி ஈஸியா ரிமெம்பர் பண்ணிக்கலாம்னா சிசிசி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ சிசிசினா கோல், க்ரூட் ஆயில், சிமெண்ட்.
ஃப்ரெண்ட்ஸ்னா ஃபர்டிலைசர்ஸ், ரீஃபைனரி ப்ராடக்ட்ஸ், எலக்ட்ரிசிட்டி, நேச்சுரல் கேஸ், ஸ்டீல். ஸோ அவங்க வந்து கொஷனில் இதில் எது கோர் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக இந்த மாதிரி ட்ரிக் வச்சுட்டு யூ கேன் ஈஸிலி ரிமெம்பர் அண்ட் ஆன்சர் த கொஷின்ஸ். ஸோ கோர் இண்டஸ்ட்ரீஸ்னா இந்த 8 இண்டஸ்ட்ரீஸ், இந்த 8 இண்டஸ்ட்ரீஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு எக்கானமிக்கு இந்த 8 இண்டஸ்ட்ரீஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதோட growth தான் வந்துட்டு இந்தியன் எக்கானமியோட ஓவரால் ஹெல்த்தையே டிட்டர்மின் பண்ணுது. ஸோ இதுதான் கோர் இண்டஸ்ட்ரீஸ். இங்க இருக்க கொஸ்டின் வந்து ஹவு மெனி கோர் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் தேர் இன் இந்தியான்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம இங்க பார்த்த மாதிரி 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. இந்த சிசிசி ஃப்ரெண்ட்ஸ் அது 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இதுக்கு ஆன்சர் 8. ஸோ என்னென்ன கோர் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு கொடுத்து இதுல எது கோர் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு கேட்டாலுமே யூ ஷுட் பி ஏபிள் டு ஆன்சர். அடுத்து வந்து ஃப்ரம் விச் கண்ட்ரி டஸ் இந்தியா கரண்ட்லி இம்போர்ட் த ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ஆயில். ஸோ எந்த கண்ட்ரில இருந்து இந்தியா அதிக ஆயில் இம்போர்ட் பண்ணுது கரண்ட்லி அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ வந்து இந்த பேசேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல கொடுத்திருப்பாங்க இந்தியா இஸ் த 3rd லார்ஜஸ்ட் ஆயில் கன்சியூமர் அண்ட் இம்போர்ட்டர் இன் த வேர்ல்ட் அப்படின்னு ஒரு லைன் இருக்கும். ஸோ நம்ம வந்து 3rd லார்ஜஸ்ட் ஆயில் கன்சியூமர், அதிகமா வேர்ல்ட்லயே வந்து 3வது பிளேஸ்ல நம்ம இருக்கோம் ஆயில் கன்சியூம் பண்றதுல. அண்ட் ஆல்சோ அதிகமா நம்ம இம்போர்ட் பண்றோம், மற்ற கண்ட்ரீஸ்ல இருந்து ஆயில் அதிகமா வாங்குறோம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்க வந்து யோசிக்கணும் மற்ற கண்ட்ரீஸ்ல இருந்து நம்ம வாங்குறோம் அப்படின்னா எந்த கண்ட்ரில இருந்து அதிகமா வாங்குறோம் அப்படின்ற கொஸ்டின் வரலான்றது நீங்க யோசிக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எந்த கண்ட்ரில இருந்து நம்ம அதிகமா ஆயில் இம்போர்ட் பண்றோம் அப்படின்ட்டு. இதுக்கு வந்து நம்ம இந்த ஸ்லைட் போலாம். ஸோ அதிகமா நம்ம இம்போர்ட் பண்றோம், ஆயில் இம்போர்ட் பண்ற கண்ட்ரி வந்து ரஷ்யா. பிகாஸ் இந்த ஃபர்ஸ்ட் பிக்சர் பாத்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் பாருங்க, ஏப்ரல்ல வந்து 36.4%, மார்ச்ல வந்து 33.8%. ஸோ அதிகமா நம்ம இம்போர்ட் பண்ணது அந்த ப்ளூ கலர் வந்து ரஷ்யாவை வந்து குறிக்குது. ஸோ அதிகமா நம்ம இம்போர்ட் பண்றது வந்து ரஷ்யா கிட்ட இருந்து தான். ஸோ இட் இஸ் கிவன் ரஷ்யாஸ் கரண்ட்லி இந்தியாஸ் லார்ஜஸ்ட் சப்ளையர் ஆஃப் ஆயில். ஸோ கரண்டா ரஷ்யா கிட்ட இருந்து அதிகமா வாங்குறோம். ஏன் ஆயில் வந்து இந்தியா அதிகமா ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குது அப்படின்னா இந்த ரஷ்யா உக்ரைன் வார்னால வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் ரஷ்யா மேல சாங்ஷன்ஸ் போட்டுட்டாங்க. இந்த சாங்ஷன்ஸ்னால ரஷ்யன் ஆயில யாரும் வாங்குறது கிடையாது. அதோட டிமாண்ட் கம்மியாகிறனால அதோட பிரைஸும் கம்மியாயிடுச்சு. இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா யூஸ் பண்ணி இந்தியா வந்து அதிகமா ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் இப்ப வாங்கிட்டு இருக்கு. So the answer for this question is Russia. So currently நம்ம highest amount of oil எந்த கண்ட்ரில இருந்து இம்போர்ட் பண்றோம் அப்படின்னா அது ரஷ்யா. ஸோ இந்த பேசேஜோட கொஷின்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ எந்த மாதிரி கொஷின்ஸ் வரும், ஸோ எந்த இடத்துல இருந்து கொஷின்ஸ் வரும், ஸோ ஒவ்வொரு டாபிக்ல இருந்து எந்த மாதிரி கொஷின்ஸ் வருங்கிறது நீங்களும் அனலைஸ் பண்ண தெரிஞ்சுக்கணுங்கிறது இந்த பேசேஜ்ல நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் பேசேஜ் நம்ம போலாம். இந்த பேசேஜ் இட் டாக்ஸ் அபவுட் சுகர். இப்ப இந்தியா வந்துட்டு இன்டர்நேஷனல் சுகர் ஆர்கனைசேஷனோட சேரா இந்தியாவை அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. சேர்னா என்ன, லீட் ஒரு ஹெட். இந்த வருஷத்தோட ஐஎஸ்ஓட சேரா வந்துட்டு இந்தியாவை அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. இந்தியா இஸ் த லார்ஜஸ்ட் கன்சியூமர் அண்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் சுகர். நாம தான் அதிகமா சுகர் கன்சியூம் பண்றோம் அண்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் சுகரும் நாம தான். ஸோ இந்த மாதிரி ஒரு லைன் கொடுக்கும் போது உங்களுக்கு உடனே தோணும் நாம செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் யாரு அப்படின்ட்டு. ஸோ த ஆன்சர் இஸ் பிரேசில். பிரேசில் தான் அதிகமா வந்து சுகர் ப்ரொடியூஸ் பண்ற கண்ட்ரி. செகண்ட் வந்து நாம. ஸோ இந்த பேசேஜ்ல இருந்து எந்தெந்த இடத்துல இருந்து கொஸ்டின்ஸ் வரலாம் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். ஸோ செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர்னு கொடுத்துருக்கனால ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் யாருன்னு கேட்கலாம். இங்க ஐஎஸ்ஓ பத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ ஐஎஸ்ஓ பத்தின கொஸ்டின்ஸ் வரலாம். லைக் அதுல எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க, ஆர் அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த பேசேஜ்ல வந்து எத்தனால் பத்தி பேசியிருப்பாங்க. எத்தனால் எதனால இம்பார்ட்டன்ட், எத்தனால் ப்ரொடக்ஷன் வந்துட்டு எதனால நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும்னு பேசிட்டு இருக்கோம், குளோபலி எதனால எத்தனால் ரொம்ப இம்பார்ட்டன்டா பேசப்படுது அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் வரலாம். ஸோ எத்தனால் பத்தி நீங்க படிச்சுக்கணும். அண்ட் ஆல்சோ இங்க COP26 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ COP26னா என்னன்னு கேட்கலாம். ஸோ அதை பத்தி இந்த மாதிரியான டாபிக்ஸ் வந்து நீங்க இந்த பேசேஜ் படிக்கும் போதே உங்களுக்கு தெரியணும் இங்க இருந்தெல்லாம் கொஸ்டின்ஸ் வரலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ நாம வந்து ஐஎஸ்ஓ பத்தி பார்க்கலாம். ஐஎஸ்ஓனா இன்டர்நேஷனல் சுகர் ஆர்கனைசேஷன். இது வந்து ஒரு யூஎன் அஃபிலியேட்டட் பாடி. யூஎன்னா என்னது, யுனைடெட் நேஷன்ஸ். யுனைடெட் நேஷன்ஸோட அட்டாச் ஆயிருக்க ஒரு பாடி தான் இந்த ஐஎஸ்ஓ. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து லண்டன்ல இருக்கு. இந்த ஐஎஸ்ஓல 85 மெம்பர் கண்ட்ரீஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இந்த 85 மெம்பர் கண்ட்ரீஸும் சேர்த்து 90% ஆஃப் குளோபல் சுகரை ப்ரொடியூஸ் பண்றாங்க. இந்த 85 மெம்பர் கண்ட்ரீஸ் யாருன்னா ரொம்ப அதிகமா சுகர் ப்ரொடக்ஷன்ல இன்வால்வ் ஆயிருக்க கண்ட்ரிஸ் எல்லாருமே இந்த ஐஎஸ்ஓல இருப்பாங்க. அண்ட் இவங்களோட இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் என்ன, எதனால இந்த ஆர்கனைசேஷன் அப்படின்னா குளோபல் சுகர் மார்க்கெட்டை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்றதுக்காக இந்த ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் அபவுட் ஐஎஸ்ஓ. ஸோ ஒரு ஆர்கனைசேஷன் கொடுத்தா அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க, அதுல எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க, அதோட ஃபங்க்ஷன் என்ன, இது எல்லாமே உங்களுக்கு தெரியணும். நெக்ஸ்ட் வந்து எத்தனால் பத்தி நம்ம பேசணும். ஸோ எத்தனாலுக்கும் சுகர் கேனுக்கும், ஒரு சுகர் கேன் பத்தி வர பேசேஜ், ஒரு சுகர் பத்தி வர பேசேஜ்ல எத்தனால் எதனால இம்பார்ட்டன்ட், எத்தனால் பத்தி எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ எத்தனால்னா என்னன்னா இட் இஸ் பேசிக்லி ஆல்கஹால். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் எத்தில் ஆல்கஹால்.
ஸோ இந்த எத்தனாலுங்கிறது ஒரு பயோஃபியூவல். ஸோ நேச்சுரலா ப்ரொடியூஸ் பண்ற ஒரு ஃபியூவல் இது. இது எப்படி ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னா, சுகர ஃபெர்மென்ட் பண்ணுவாங்க. இப்போ ஃபெர்மென்டேஷன் அப்படின்னா, இந்த சுகர வந்துட்டு சின்ன சின்ன பார்ட்டிகிள்ஸா பிரேக் பண்ணுவாங்க. ஈஸ்ட் இருக்கு இல்லையா? ஈஸ்ட்ட வச்சு இந்த சுகர வந்து சின்ன சின்ன பார்ட்டிகிள்ஸா பிரேக் டவுன் பண்ணிட்டு அத ப்ராசஸ் பண்றது தான் எத்தனால்னு சொல்லுவாங்க. இந்த எத்தனால் வந்து இட் இஸ் ஹை இன் ஆக்ஸிஜன் கன்டென்ட். ரொம்ப அதிகமா ஆக்ஸிஜன் கன்டென்ட் இதுல இருக்கு. ஸோ ஒரு இன்ஜின் வந்து பர்ன் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஆக்ஸிஜன் தேவை. ஸோ ஒரு ஃபயர் கம்பஸ்ட் ஆகணும் அப்படின்னாலே அதுக்கு ஆக்ஸிஜன் ரொம்ப முக்கியம். சிமிலர்லி இதே மாதிரி தான் இன்ஜினும் ஒர்க் ஆகும். ஸோ இன்ஜினை வந்து கம்பஸ்ட் பண்ணணும்னா அதுக்கு ஃபியூவல் வேணும். எப்படி கம்பஸ்ட் ஆகும்? ஆக்ஸிஜன் சப்ளை அதிகமா இருக்கணும். இந்த எத்தனால்ல ஆக்ஸிஜன் கண்டென்ட் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம வந்து வெஹிக்கிள்ஸ்ல யூஸ் பண்ணலாம். ஸோ இது எப்படி இந்த எத்தனால் ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னா, பேசிக்லி எதுல இருந்தெல்லாம் எத்தனால் ப்ரொடியூஸ் பண்ணலாம்னா சுகர் கேன்ல இருந்து. இப்போ சுகர் கேன்ல இருந்து வர ஜூஸ்ல இருந்து, சிரப்ல இருந்து, ஆர் வீட்ல இருந்து, அப்புறம் உடஞ்ச ரைஸ் இருக்கும் இல்லையா, புரோக்கன் ரைஸ், அதுல இருந்து. ஸோ இந்த புரோக்கன் ரைஸ்லாம் வந்துட்டு நம்ம பெருசா சாப்பிட்றதுக்கோ எதுக்கோ யூஸ் பண்ண மாட்டோம். இந்த புரோக்கன் ரைஸை எத்தனால் ப்ரொடக்ஷனுக்கு நம்ம அதிகமா யூஸ் பண்ணலாம். அண்ட் அதிகமா எத்தனால் வந்து ப்ரொடியூஸ் பண்ற கண்ட்ரீஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் எத்தனால்னு பாத்தீங்கன்னா அது யுஎஸ்ஏ. அதுக்கப்புறம் பிரேசில். எத்தனால்னா என்ன நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து எத்தனால் பிளெண்டிங். எத்தனால் பிளெண்டிங்னா இந்த எத்தனால பெட்ரோலோட மிக்ஸ் பண்றது தான் எத்தனால் பிளெண்டிங்னு சொல்லுவாங்க. இந்த பிக்சர்ல கொடுத்துருக்காங்க பாருங்க, எப்படி எத்தனால வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்றாங்க, ஒரு வெஹிக்கல்ல யூஸ் பண்ற ஃபியூவலா எப்படி ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சுகர் கேன் எடுத்துப்பாங்க, அதுக்கப்புறம் அதை ஃபெர்மெண்ட் பண்ணுவாங்க. ஃபெர்மெண்ட்னா பிரேக் டவுன் ஆஃப் சுகர் கேன் இன்டு ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் யூசிங் ஈஸ்ட். ஈஸ்ட்டை வச்சு குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸை பிரேக் டவுன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதை பியூரிஃபை பண்ணி எத்தனால நமக்கு கிடைக்கும். அந்த எத்தனால பெட்ரோலோட பிளெண்ட் பண்ணுவாங்க. பிளெண்ட்னா என்னது? மிக்ஸ். மிக்ஸ் பண்ணி அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணி பெட்ரோல் ஸ்டேஷன்ஸ்க்கு அனுப்பிடுவாங்க. இங்க E10 அப்படின்னு போட்டிருக்கா, அப்ப எத்தனால் 10ன்னு அர்த்தம். அந்த வெஹிக்கல்ல பாத்தீங்கன்னா E10ன்னு போட்டிருக்கும். E10னா எத்தனால் 10%. ஸோ பெட்ரோலோட 10% எத்தனால் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ அதை பெட்ரோல் ஸ்டேஷன்ஸ்க்கு அனுப்பிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து எத்தனால் பிளெண்டிங்னு சொல்லுவாங்க. எத்தனால வந்து பெட்ரோலோட ஒரு கேசலினோட மிக்ஸ் பண்றது தான் எத்தனால் பிளெண்டிங். இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எத்தனால் பிளெண்டிங் எதனால இவ்வளவு அதிகமா பேசப்படுது, எதனால வந்துட்டு கவர்மெண்ட் வந்து இதுக்கு புஷ் கொடுக்குது அப்படின்னா, இந்தியா வந்துட்டு 85% ஆஃப் இட்ஸ் ஆயில் ரிக்வயர்மெண்ட்ஸை இம்போர்ட் தான் பண்றோம். மற்ற கண்ட்ரீஸ்ல இருந்து நம்ம வாங்கிட்டு இருக்கோம் ஆயில. எத்தனால் பிளெண்டிங் பண்றனால பெட்ரோலியமோட டிபெண்டன்சி நமக்கு கம்மியாகும். ஸோ மற்ற கண்ட்ரீஸ்ல இருந்து நம்ம இந்த மாதிரி பெட்ரோல் அண்ட் க்ரூட் ஆயில்லாம் வாங்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த டிபெண்டன்சி கம்மியாகும். ஸோ இதனால என்ன ஆகும்? இப்போ மற்ற கண்ட்ரீஸ்ல வார் வருது அப்படின்னா, ஒரு க்ரூட் ஆயில் ப்ரொடக்ஷனே கம்மியாகுது அப்படின்னா, அந்த இடத்துல நமக்கு அடி வாங்கும். நம்மளால இம்போர்ட் பண்ண முடியாது. இப்போ இம்போர்ட் பண்றனால இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஆனா இப்போ நம்ம வந்து எத்தனால் பிளெண்ட் பண்றோம் அப்படின்னா, அந்த ப்ராப்ளம் வந்து நமக்கு குறையும். அதிகமா வந்து நம்ம எத்தனால் யூஸ் பண்ணுவோம். பெட்ரோலோட இம்போர்ட் டிபெண்டன்சி கம்மியாகும். செகண்ட் பாத்தீங்கன்னா, இம்போர்ட் பண்றனால நம்ம பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ்ல நம்ம இம்போர்ட் பண்றோம் பெட்ரோல். ஸோ இந்த இம்போர்ட் வந்துட்டு கம்மி ஆகுறனால நம்மளுக்கு பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் நம்ம சேவ் பண்ணலாம். தேர்ட் வந்து இது ஒரு லெஸ் பொல்யூட்டிங் ஃபியூவல். பெட்ரோலுங்கிறது அதிக கார்பன் கண்டென்ட் கொண்ட ஒரு ஃபியூவல். ஆனா எத்தனால் பிளெண்ட் பண்ணும்போது அந்த கார்பன் கண்டென்ட் கம்மியாகும் அண்ட் லெஸ் பொல்யூட்டிங்கா இருக்கும். அடுத்து வந்து எத்தனால் பிளெண்ட் பண்ற பெட்ரோல் வந்து இட் வில் பி லோவர் இன் காஸ்ட் வைஸ் கம்மியா இருக்கும். பெட்ரோல் மாதிரியே எஃபிஷியன்டா தான் இருக்கும் அண்ட் காஸ்ட்டும் கம்மியா இருக்கும். ஸோ தீஸ் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் எத்தனால் பிளெண்டிங். இப்போ கவர்மெண்ட் வந்து எத்தனால் பிளெண்டட் பெட்ரோல் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இது வந்து கன்வென்ஷனல் பெட்ரோல். கன்வென்ஷனல் பெட்ரோல்னா என்ன? எதுவுமே நம்ம மிக்ஸ் பண்ணாத நார்மல் பெட்ரோல் இருக்கு இல்லையா, அதுக்கு ஆல்டர்னேட்டா நம்ம வந்து எத்தனால் பிளெண்டட் பெட்ரோலை யூஸ் பண்ணணுங்கிறத ப்ரொமோட் பண்றதுக்காக கவர்மெண்ட் இந்த ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இது எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா 2003ல. ஸோ எந்தெந்த ரீசன்ஸ்க்காக கவர்மெண்ட் இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா, ஸோ பெனிஃபிட்ஸ் ஆஃப் எத்தனால் பிளெண்டிங் பார்த்தோம் இல்லையா, அதே தான், சேம் தான். இது க்ரூட் ஆயில் வந்து மற்ற கண்ட்ரீஸ்ல இருந்து இம்போர்ட் பண்றது அந்த டிபெண்டன்சி கம்மி பண்ணணுங்கிறதுக்காக. நெக்ஸ்ட் வந்து ரெனியூவபிள் எனர்ஜியை ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு. ரெனியூவபிள் எனர்ஜினா என்னது? இப்போ விண்ட்லாம் நமக்கு ரெனியூவபிள் எனர்ஜி. எவ்வளோ யூஸ் பண்ணாலும் திரும்ப நமக்கு விண்ட் வந்து ரீஜெனரேட் ஆகிட்டே தான் இருக்கும். ஆனால் கோல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் வில் டேக் பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் டு ஃபார்ம். அது வந்து நம்ம யூஸ் பண்ண அது குறைஞ்சிட்டே தான் இருக்கும். மறுபடியும் ஒரு மில்லியன் இயர்ஸ் எடுத்து தான் திரும்ப நமக்கு கோல் கிடைக்கும். ஸோ அது வந்து நான் ரெனியூவபிள் எனர்ஜி. ரெனியூவபிள் எனர்ஜினா நமக்கு நம்ம யூஸ் பண்ண திரும்ப நமக்கு கிடைச்சிட்டே இருக்கும். எக்ஸாம்பிள் வாட்டர், விண்டு, இதெல்லாம். இதே மாதிரி தான் எத்தனாலும். ஸோ சுகர் கேன் ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு ரைஸ் ப்ரொடியூஸ் பண்ண போனா நமக்கு எத்தனாலும் கிடைச்சிட்டே தான் இருக்கும். ஸோ இட் இஸ் அ ரெனியூவபிள் எனர்ஜி. இதை ப்ரொமோட் பண்றதுக்காக இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் ஆல்சோ பொல்யூஷனையும் ரெடியூஸ் பண்றதுக்காக இது ஸ்டார்ட் பண்ணாங்க.
ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு 5% எத்தனால் பிளெண்டிங் இருக்கணும்னு சொன்னாங்க. ஸோ 95% பெட்ரோல்னா 5% எத்தனால் யூஸ் பண்ணணும், மிக்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு அது 10%ஆ மாத்தினாங்க. இப்போ வந்துட்டு 2018ல நேஷனல் பயோஃபியூவல்ஸ் பாலிசி அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி 20% எத்தனால் பிளெண்டிங். ஸோ நெக்ஸ்ட் இயர் 2025க்குள்ள 20% எத்தனால் பிளெண்டிங் நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த நேஷனல் பயோஃபியூவல்ஸ் பாலிசின்னு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ 20% எத்தனால் பிளெண்டிங்னா என்ன, 80% பெட்ரோல் இது பண்றாங்கன்னா 20% எத்தனால் வந்துட்டு ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் 20% எத்தனால் பிளெண்டிங். ஸோ நெக்ஸ்ட் இயர்க்குள்ள அதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த எத்தனால் பிளெண்டட் பெட்ரோல் ப்ரோக்ராம் பத்தினது. நெக்ஸ்ட் வந்து ஒரு குட்டி சமரி மாதிரி எத்தனால் பிளெண்டிங்னா என்ன, அதோட எத்தனால் வச்சு நம்ம ஃபியூவல் ஸ்டேஷனுக்கு அனுப்புறது பத்தி அந்த குட்டி பிக்சர் இருக்கு. அண்ட் ஆல்சோ எத்தனால் பிளெண்டிங்னா என்னன்னு பார்க்கலாம். அதுதான் எத்தனால வந்து பெட்ரோலோட வந்து நம்ம பிளெண்ட் பண்றது எத்தனால் பிளெண்டிங். ஸோ நேஷனல் பாலிசி ஆன் பயோஃபியூவல்ஸ் அதோட டார்கெட் பார்த்தோம், 20% எத்தனால் பிளெண்டிங் அச்சீவ் பண்ணணும் 2025க்குள்ள அப்படின்ட்டு. இதோட சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னா, இது லெஸ் பொல்யூட்டிங் ஃபியூவல், காஸ்ட்டும் கம்மி, எனர்ஜி செக்யூரிட்டி இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் இட் இஸ் சிக்னிஃபிகன்ஸ். பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வருஷம் வருஷம் 20% எத்தனால் பிளெண்டிங்னால $4 பில்லியன் வந்து நம்ம சேவ் பண்ண முடியும். கவர்மெண்ட் வந்து $4 பில்லியன் ஒவ்வொரு வருஷமும் சேவ் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ CO2 எமிஷன்ஸ்லாம் ரெடியூஸ் பண்ணும், ஆயில் இம்போர்ட் கம்மி பண்ணும், க்ரூட் ஆயிலை வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணும், ஃபார்மர்ஸோட இன்கமையும் பூஸ்ட் பண்ணும். ஏன்னா அவங்க தான் சுகர் கேன் சப்ளை பண்றாங்க, அவங்களோட இன்கமையும் வந்துட்டு அது பூஸ்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ரிலேட்டட் டு எத்தனால் பிளெண்டிங். இப்போ ஃபேர் அண்ட் ரெம்யூனரேட்டிவ் பிரைஸ்னா என்னன்னு பார்க்கலாம். FRPன்னு சொல்லுவாங்க. இப்போ FRPனா இது ஒவ்வொரு வருஷமும் கவர்மெண்ட் என்ன பண்ணும்னா இந்த FRP பிரைஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணும். இது என்ன பிரைஸ்னா, இப்போ ஃபார்மர்ஸ் வந்து சுகர் கேன் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, அந்த சுகர் கேனை விற்கிறதுக்கு சுகர் மில்ஸுக்கு போவாங்க இல்லையா, அந்த சுகர் மில்ஸுக்கு போயிட்டு அந்த சுகர் மில் ஓனர் இருப்பாங்கல்ல அவங்க கிட்ட ஃபார்மர்ஸ் விற்பாங்க. அந்த விற்கிற பிரைஸ் தான் FRPன்னு சொல்லுவாங்க. இந்த FRP பிரைஸை ஒவ்வொரு வருஷமுமே கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணும். ஸோ இந்த FRP பிரைஸுக்கு கீழே அந்த மில் ஓனர் வந்து வாங்க முடியாது. அந்த FRP பிரைஸ் வச்சுதான் கண்டிப்பா அந்த மில் ஓனர் வாங்கணும். ஒரு அதுக்கு மேல கூட அந்த மில் ஓனர் வாங்கிக்கலாம். அது ஃபார்மரும் அந்த மில் ஓனரும் பேசிக்கிறது. பட் அந்த FRP பிரைஸுக்கு கீழே அவங்களால வாங்கவே முடியாது. இப்போ கவர்மெண்ட் வந்துட்டு 1 kg சுகர் கேன் வந்துட்டு 100 ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா அந்த 100 ரூபாய் கண்டிப்பா அந்த மில் ஓனர் ஃபார்மருக்கு பே பண்ணணும். அது கீழே பே பண்ண முடியாது. இதுதான் அந்த FRPன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து இது எதுக்காக பண்றாங்கன்னா, அந்த ஃபார்மர் வந்து லாஸ்ல போயிடக்கூடாது, ஒரு ஃபார்மர்ஸை மில் ஓனர்ஸ் வந்து ஏமாத்திடக்கூடாது, அந்த ஃபார்மரோட செக்யூரிட்டிக்கு, இன்கம் செக்யூரிட்டிக்காக இந்த FRPன்றதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க கவர்மெண்ட். ஸோ இது யாரு ஃபிக்ஸ் பண்ணுவா அப்படின்னா, கேபினெட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ். இவங்க தான் இந்த பிரைஸை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த பிரைஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்றது யாருன்னா, கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சரல் காஸ்ட்ஸ் அண்ட் பிரைசஸ். இவங்க தான் வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இந்த CCEAக்கு இந்த CACP, அதாவது கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சரல் காஸ்ட்ஸ் அண்ட் பிரைசஸ் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இந்த CCEA வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிவ்யூ பண்ணி டிஸ்கஸ் பண்ணி இந்த காஸ்ட் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி FRP ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஒரு ஃபார்மர் வந்து சுகர் கேன் மில்லுக்கு கொண்டு போய் கொடுக்குறாரு அப்படின்னா, அந்த மில் ஓனர் வந்து 14 டேஸ்க்குள்ள பேமெண்ட் பண்ணிடணும் அந்த ஃபார்மருக்கு. ஸோ அது மேண்டேட்ரி. அண்ட் இது ஒவ்வொரு வருஷமுமே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அனௌன்ஸ் பண்ணும். சுகர் கேன் கிரஷிங் சீசனுக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ திஸ் இஸ் அபவுட் FRP. FRPங்கிறது யார் ஃபிக்ஸ் பண்ணுவான்னு பார்த்தோம், யாரோட ரெக்கமெண்டேஷன்ல ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம், FRPனா என்னன்னு பார்த்தோம், எதுக்காகன்னு பார்த்தோம். ஸோ திஸ் இஸ் அபவுட் FRP. இதே மாதிரி MSPன்னு இருக்கு, அது மினிமம் சப்போர்ட் பிரைஸ்னு சொல்லுவாங்க. அது எதுக்காகனா, அது வந்து ரைஸுக்கு, வீட்டுக்கு, மற்ற கிரெயின்ஸுக்குலாம் கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ற பிரைஸ். ஸோ அந்த பிரைஸுக்கு கீழே ஃபார்மர்ஸ்க்கு பே பண்ணக்கூடாது, கண்டிப்பா அந்த பிரைஸ் கொடுத்தே ஆகணும். அதுதான் MSP, மினிமம் சப்போர்ட் பிரைஸ். நம்ம COP26ன்னு நம்ம அதுல பார்த்தோம். ஸோ COP26னா என்னன்னு பார்க்கலாம். 26th கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ். காப்னா கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ். இது யார் ஆர்கனைஸ் பண்ணுவான்னா UNFCC. UNFCC வந்து யுனைடெட் நேஷன்ஸ் கீழே வர ஒரு விங்கு. ஃபுல் ஃபார்ம் வந்து யுனைடெட் நேஷன்ஸ் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச். COP26 யார் ஹோஸ்ட் பண்ணாங்கன்னா, கிளாஸ்கோ, UK. UK ஹோஸ்ட் பண்ணுச்சு. கிளாஸ்கோ அப்படின்ற ஒரு இடத்துல தான் இதை ஹோஸ்ட் பண்ணாங்க. இதோட பிரைமரி ஃபோக்கஸ் அப்படின்னா, எதுக்காக இந்த COP26? ஒவ்வொரு வருஷமும் குளோபல் வார்மிங்னால டெம்பரேச்சர் அதிகமாயிட்டே இருக்கு. ஸோ அந்த அலார்மிங் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் அதையும் அதோட கான்சிக்வன்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் இதை வந்து உலகத்துக்கே தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த COP26 வந்துட்டு பிரைமரி ஃபோக்கஸ்னா இதுதான் சொல்றாங்க. நெக்ஸ்ட் இந்த வருஷம் COP29 நடக்கும். COP29 ஹோஸ்ட் பண்றது அசர்பைஜான். திஸ் இஸ் about COP26. COP26 ஓட 4 key goals என்னன்னு பார்த்தீங்கன்னா, net zero carbon emissions 2050க்குள்ள
நெட் ஜீரோ கார்பன் எமிஷன் இருக்கணும் அப்படின்ட்டு. நெட் ஜீரோ கார்பன் எமிஷன்னா என்னது? ஸோ வெஹிக்கிள்ஸ்ல இருந்து வர கார்பன், ஒரு இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து நிறைய கார்பன் வந்து பொல்யூட் ஆகுது இல்லையா? இந்த பொல்யூஷன்னால குளோபல் வார்மிங் நடக்குது. ஸோ அட்மாஸ்பியர் ஹாட் ஆக ஆரம்பிக்குது அண்ட் டெம்பரேச்சரும் வந்துட்டு ரொம்ப அதிகமாக ஆரம்பிக்குது. நெட் ஜீரோ கார்பன் எமிஷன்னா இப்போ வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வருது அண்ட் இப்போ நம்ம வந்து எத்தனால் பிளெண்டிங் பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி வச்சு கார்பன் எமிஷன் கம்மி பண்றது, பொல்யூஷனை கம்மி பண்றது. பொல்யூஷன் கம்மி பண்றாங்கனாலே அட்மாஸ்பியர் என்ன ஆகும்? கூல் டவுன் ஆகும். ஸோ குளோபல் வார்மிங் குறையும். குறையறனால அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சரும் கம்மியாகும். ஆனா வந்துட்டு கார்பன் எமிஷனை கம்ப்ளீட்டா நம்ம ஜீரோ ஆக முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. கண்டிப்பா ஏதோ இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து கண்டிப்பா பொல்யூஷன் வரும் அண்ட் வெஹிக்கிள்ஸ்ல இருந்து வரும். ஆனா அதுல இருந்து எமிட் ஆகுற கார்பனை பிளான்ஸ் அப்சர்வ் பண்ணிக்கும் அதோட யூஸ்க்கு. ஸோ பிளான்ஸ் அப்சர்வ் பண்ணிக்கிறனால அட்மாஸ்பியர்ல கார்பனே வந்துட்டு ஜீரோ ஆயிடும். ஸோ அதுதான் நெட் ஜீரோ கார்பன் எமிஷன்னு சொல்லுவாங்க. அதை வந்துட்டு 2050க்குள்ள அச்சீவ் பண்ணணும்னு சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ குளோபல் டெம்பரேச்சரை வந்து 1.5°C வச்சுக்கணும். அதுக்கு மேல போகக்கூடாது. அதுக்கு மேல போனா வந்துட்டு குளோபல் வார்மிங் நடக்கும். ஸோ 1.5°C நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் கீ கோல். செகண்ட் வந்து ஈகோசிஸ்டம், ஹேபிடாட்ஸ் இது எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணணும். கிளைமேட் சேஞ்ச் நடந்துட்டு இருக்கு. ஸோ மரம் வெட்டுறது, டிஃபாரஸ்டேஷன் அது எதுவும் நடக்கக்கூடாது. இது எல்லாத்தையும் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணுங்கிறது. தேர்ட் வந்து இந்த கிளைமேட் சேஞ்சை வந்து டேக்கிள் பண்றதுக்கு ஃபினான்ஸ் வந்து எல்லா கண்ட்ரீஸும் கான்ட்ரிபியூட் பண்ணணும். எல்லா கண்ட்ரீஸ்னா டெவலப்ட் நேஷன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணணும். ஃபோர்த் வந்து எல்லா கண்ட்ரீஸும் லைக் குளோபல் லெவல்ல எல்லா கண்ட்ரீஸும் கொலாபரேட் பண்ணி நம்ம வந்து இந்த கிளைமேட் சேஞ்சை ஸ்டாப் பண்ணணும் ஆர் டேக்கிள் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த 4 கீ கோல்ஸா COP26ல சொல்றாங்க. இப்போ நம்ம கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ண பார்க்கலாம். ஆஸ் ஆஃப் February 2024, who is the Minister of Consumer Affairs, Food and Public Distribution in India? ஸோ இது வந்துட்டு யார் வந்து மினிஸ்டர் ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ்ன்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. இது நீங்க சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ யார் வந்து மினிஸ்டர்ன்னு பாருங்க அண்ட் மீதி 3 ஆப்ஷன் இவங்களும் வந்து எந்த மினிஸ்டர்ஸ் அப்படின்றது நீங்க ரெஃபர் பண்ணி இது மட்டும் நீங்க சால்வ் பண்ண பாருங்க. பிகாஸ் இதே மாதிரி சிமிலர் கொஸ்டின் நம்ம போன பேசேஜ்ல நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், வேர் இஸ் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் சுகர் ஆர்கனைசேஷன்? ஸோ ஐஎஸ்ஓட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்றது நம்ம இங்க பார்த்தோம். ஐஎஸ்ஓட ஹெட் குவார்ட்டர்ஸ் லண்டன்ல இருக்கு. இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுல இருந்து எந்தெந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வருங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ ஹெட் குவார்ட்டர்ஸ் வச்சு, சேர்மேன் வச்சு, எவ்வளோ மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்காங்க, இதெல்லாம் நம்ம அப்பவே பார்த்தோம். ஸோ இங்க ஹெட் குவார்ட்டர்ஸ் வச்ச கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், ஃபேர் அண்ட் ரெம்யூனரேட்டிவ் பிரைஸ் ஃபார் சுகர் கேன் இன் இந்தியா இஸ் ஃபிக்ஸ்ட் பேஸ்ட் ஆன் த ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப். எஃப்ஆர்பி வந்து யாரோட ரெக்கமெண்டேஷன்ஸ் பேஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம எஃப்ஆர்பி படிக்கும் போது இது யாரு ஃபிக்ஸ் பண்றாங்க அண்ட் யாரோட ரெக்கமெண்டேஷன் வச்சு அப்படின்னு பார்த்தோம். ஸோ யாரு ஃபிக்ஸ் பண்றாங்கன்னா கேபினெட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ். யாரோட ரெக்கமெண்டேஷன் வச்சுன்னா கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சரல் காஸ்ட்ஸ் அண்ட் பிரைசஸ். ஸோ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், by which year does India aim to achieve 20% ethanol blended petrol target? So 20% ethanol blended petrol வந்துட்டு எந்த வருஷத்துக்குள்ள நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நம்ம அதையும் இங்க பார்த்தோம். எத்தனால் blended petrol ப்ரோக்ராம் கீழே நேஷனல் பயோஃபியூவல்ஸ் பாலிசி படி 20% எத்தனால் பிளெண்டிங் நெக்ஸ்ட் இயர் அதாவது 2025க்குள்ள அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ த ஆன்சர் இஸ் 2025. வாட் இஸ் த டேர்ம் எத்தனால் பிளெண்டிங் இண்டிகேட்? ஸோ எத்தனால் பிளெண்டிங்னா என்னன்னு கேட்குறாங்க. நம்ம எத்தனால் பிளெண்டிங்னா என்னன்னு பார்த்தோம். எத்தனால பெட்ரோல் கூட மிக்ஸ் பண்ணுறது தான் எத்தனால் பிளெண்டிங். ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா கம்பைனிங் எத்தனால் வித் ட்ரெடிஷ்னல் ஃபாசில் ஃபியூவல்ஸ். ஸோ ட்ரெடிஷ்னல் ஃபாசில் ஃபியூவல்ஸ்னு கொடுத்தோன்னே நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஃபாசில் ஃபியூவல்ஸ்னா என்ன? கோல்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றது தான், அதுல இருந்து வரது தான் பெட்ரோல். ஸோ ட்ரெடிஷ்னல் ஃபாசில் ஃபியூவல்ஸ்னா பெட்ரோல் தான் மீன் பண்றாங்க. ஸோ எத்தனால பெட்ரோலோட கம்பைன் பண்றது தான் எத்தனால் பிளெண்டிங். ஸோ த ஆன்சர் இஸ் B. Where was the 26th session of the Conference of the Parties, COP26, to the United Nations Framework Convention on Climate Change held? இது பேசிக்கா இவ்வளோ பெரிய கொஸ்டினா தெரியும். ஆனா என்ன கேட்குறாங்க, COP26 எந்த இடத்துல நடந்தது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம பார்த்தோம் கிளாஸ்கோ யூகேல தான் COP26 நடந்தது. ஸோ த ஆன்சர் இஸ் C. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பேசேஜ் போகலாம். இந்த பேசேஜ் வந்து இட் டாக்ஸ் அபவுட் MOU between Italy and China. MOUனா என்னன்னா மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். இட்டலியும் சைனாவும் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஃபார்மல் டாக்குமெண்ட் மூலியமா ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருப்பாங்க.
அதுதான் எம்ஓயூன்னு சொல்லுவாங்க. ஸோ இது எதுக்காக அது சைன் பண்ணாங்க? ஸோ பிஆர்ஐனா என்ன? பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் அப்படின்னா என்னது? இது எல்லாமே நம்ம இதுல பார்க்கலாம். ஸோ பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் அப்படின்னா இது வந்து ஒரு டெவலப்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி, சைனாவோட டெவலப்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி இந்த பிஆர்ஐ. இது எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா 2013ல சைனா லான்ச் பண்ணுச்சு. ஸோ இது பேசிக்லி ஒரு கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட். கனெக்டிவிட்டி எதெல்லாம் கனெக்ட் பண்ணுதுன்னா, மேப் பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியால இருந்து சென்ட்ரல் ஏஷியா, அதுக்கப்புறம் கல்ஃப் ரீஜியன், ஆப்பிரிக்கா, யூரோப், இந்த மாதிரி இவ்வளோ கான்டினென்ட்ஸை அது கனெக்ட் பண்ணுது. இந்த மாதிரி மேஜர் ஏரியாஸ் எல்லாத்தையுமே லேண்ட் அண்ட் சீ ரூட் ரெண்டு வழியாவுமே அது கனெக்ட் பண்ணுது. சைனால இருந்து ஃபுல்லா அங்க யூரோப் வரைக்கும் ஃபுல்லாவே லேண்ட் அண்ட் சீ ரூட்ஸ் வழியா கனெக்ட் பண்ணுது. அந்த எல்லோ லைன் வந்து லேண்ட் ரூட், இந்த ரெட் லைன் பாத்தீங்கன்னா அது சீ ரூட். இது வந்து ஃபர்ஸ்ட் எப்படி சொன்னாங்கன்னா ஒன் பெல்ட் ஒன் ரோட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்போ வந்து பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ்னு பேர் மாத்திருக்காங்க. இதோட மெயின் ஆப்ஜெக்டிவ் என்ன, எய்ம் என்னன்னா இன்டர்நேஷனல் கனெக்டிவிட்டியை வந்து அதிகப்படுத்தணும், பூஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்லி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரோட்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்றது, இந்த மாதிரி ட்ரேட் இம்ப்ரூவ் பண்றது, எக்கனாமிக் கோஆபரேஷன், டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்குள்ள ட்ரேடை வந்துட்டு பூஸ்ட் பண்றது, இதுதான் இதோட மெயின் ஆப்ஜெக்டிவ். ஸோ இது வந்துட்டு சைனா எடுத்துட்டு பண்ற ஒரு டெவலப்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. லான்ச் பண்ணது 2013. இப்ப பிஆர்ஐ வந்து இந்தியா சப்போர்ட் பண்ணுதா இல்லையான்னு நம்ம பார்க்கலாம். இந்தியா வந்து இந்த ப்ராஜெக்டை அப்போஸ் பண்ணுது. எதனால அப்போஸ் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஸோ பிஆர்ஐ கீழே நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும், நிறைய கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். அதுல ஒரு கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட் தான் சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார். ஸோ சைனாவையும் பாகிஸ்தானையும் கனெக்ட் பண்ற ஒரு ரூட் தான் இந்த சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார், சிபிஇசின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சைனால இருந்து பாகிஸ்தான் வரைக்கும் அந்த ரெட் கலர் லைன் வரும். அதுதான் அந்த கனெக்டிவிட்டி ரூட், குவாடார் வரைக்கும் கனெக்ட் பண்ணுது. அந்த ரூட் பார்த்தீங்கன்னா பிஓகேன்னு ஒரு ஏரியா வழியா கிராஸ் ஆகும். அந்த பிஓகே தான் வந்து பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர். அந்த ஏரியா வந்து பாகிஸ்தான் ஆக்குபை பண்ணி வச்சிருக்கு. ஆனா அந்த ஏரியா இந்தியா வந்துட்டு என்ன சொல்லுதுன்னா அது எங்களோட ஏரியான்னு இந்தியா கிளைம் பண்ணுது. ஆனா அது பாகிஸ்தான் இப்போ புடிச்சு வச்சிருக்கு. சோ இந்த வழியா தான் சைனா வந்து அந்த ரூட் பாகிஸ்தான் வரைக்கும் they have developed that route. காரிடார் அப்படின்னா பேசிக்லி ரூட். இந்த பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் வழியா தான் இந்த சிபிஇசி காரிடார் போகுது. ஸோ இந்தியா என்ன சொல்லுதுன்னா எங்களோட சாவரனிட்டி ஆர் எங்க கண்ட்ரி வழியா இந்த ரூட் பாஸ் ஆகுது. ஸோ இந்தியா வந்துட்டு இந்த பிஆர்ஐ ப்ராஜெக்ட்க்கு எகெயின்ஸ்டா இருக்கு. நெக்ஸ்ட் டெட் ட்ராப்ட். டெட் ட்ராப்ட்னு சொல்லிட்டு சைனா வந்து ஒரு டிப்ளமசி ஃபாலோ பண்ணுது. டெட் ட்ராப்ட் அப்படின்னா சைனா என்ன பண்ணுதுன்னா நிறைய கண்ட்ரீஸ்க்கு மணி லெண்ட் பண்ணுது. மணி லெண்டிங் லைக் லோனா கொடுக்கும். எக்ஸாம்பிள் ஸ்ரீலங்கா, ஜாம்பியா இந்த மாதிரி கண்ட்ரீஸ்க்கு சைனா லோன் பண்ணுது. ஸோ இந்த கண்ட்ரீஸ் என்ன பண்ண முடியல, திருப்பி அந்த லோனை வந்து திருப்பி அடைக்க முடியல. அடைக்க முடியாதனால இம்பார்ட்டண்ட்டான இடத்தெல்லாம் வந்துட்டு சைனாக்கு ஸ்ட்ராட்டஜிக் அசெட்ஸ், இம்பார்ட்டண்ட்டான இடம் எல்லாத்தையும் சைனாக்கு கொடுத்துட்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சைனா வந்து ஸ்ரீலங்காக்கு ஒரு அமௌண்ட் லோனா கொடுத்துச்சு. ஆனா ஸ்ரீலங்காவால அதை திருப்பி ரீபே பண்ண முடியல. அதனால ஸ்ரீலங்கா ஹம்பன்டோட்டா போர்ட்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்டை சைனாக்கு லீஸ்க்கு கொடுத்துருச்சு. 99 இயர்ஸ்க்கு லீஸ்க்கு கொடுத்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸ்ல இருக்க இம்பார்ட்டண்ட்டான இடத்த சைனா இந்த மாதிரி சீஸ் பண்ணிக்குது. இதுதான் வந்து டெட் ட்ராப்னு சொல்றாங்க. டெட்னா என்னது, லோன் கொடுத்து ரீபே பண்ண முடியாதுதான் டெட். ட்ராப்னா வந்துட்டு இந்த மாதிரி மாட்டிக்கிறது தான் டெட் ட்ராப்னு சொல்றாங்க. இப்போ G7 கண்ட்ரீஸ், G7 கண்ட்ரீஸ்னா குரூப் ஆஃப் 7 மோஸ்ட் அட்வான்ஸ்ட் எக்கனாமிஸ் தான் வந்து G7ன்னு சொல்லுவாங்க. ஸோ உலகத்திலே வந்து அட்வான்ஸா இருக்க எக்கானமிஸ் எல்லாத்தையும் சேர்த்து G7ன்னு ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இம்பார்ட்டண்ட்டான பாலிசி ஏரியாஸ்ல வந்துட்டு எக்கனாமியா இருக்கட்டும், ட்ரேடா இருக்கட்டும், கிளைமேட் சேஞ்சா இருக்கட்டும், இந்த மாதிரி ஏரியாஸ்லாம் இவங்க டிசிஷன்ஸ் மேக் பண்ணுவாங்க. ஆனா இந்த டிசிஷன்ஸ் மற்ற கண்ட்ரீஸ்க்கு வந்து லீகலி கண்டிப்பா அவங்க ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. ஆனா வந்துட்டு இது வந்து பொலிட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் இம்பாக்ட் கிரியேட் பண்ற டிசிஷன்ஸா இருக்கும். இப்போ நம்ம எம்ஓயு பிட்வீன் சைனா அண்ட் இட்டலி பார்த்தோம் பிஆர்ஐல. ஸோ இட்டலி மட்டும்தான் G7 கண்ட்ரீஸ்ல. ஸோ நம்ம G7 கண்ட்ரீஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ், கனடா, ஜப்பான், பிரான்ஸ், இட்டலி, ஜெர்மனி, யூகே, இதோட சேர்த்து யூரோப்பியன் யூனியன், இவங்க எல்லாம் சேர்ந்து தான் G7 நேஷன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த G7 கண்ட்ரீஸ்லயே இட்டலி மட்டும்தான் வந்துட்டு பிஆர்ஐ சைன் பண்ணுச்சு 2019ல. ஸோ மற்ற எந்த கண்ட்ரீஸ்மே சைன் பண்ணல. ஆனா இப்போ வந்து இட்டலியுமே சர்டன் ரீசன்ஸ்னால வித்ட்ரா பண்ணிடுச்சு பிஆர்ஐல இருந்து. ஸோ திஸ் இஸ் அபவுட் G7னா என்னன்னு பார்த்தோம். அந்த G7 கண்ட்ரீஸ்ல இட்டலி மட்டும்தான் இந்த பிஆர்ஐ சைன் பண்ணுச்சுன்னு பார்த்தோம். அண்ட் இப்போ அதுவும் வித்ட்ரா பண்ணிருச்சு. அந்த வித்ட்ரா பண்ணது தான் அந்த பேசேஜ்ல கொடுத்துருக்காங்க நியூஸ் கிளிப்பா. லெட்ஸ் லுக் அட் த கொஸ்டின்ஸ் நவ். Which G7 member formally joined the Belt and Road Initiative? ஸோ பிஆர்ஐ இனிஷியேட்டிவை எந்த G7 மெம்பர் வந்து ஜாயின் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. நம்ம பார்த்த மாதிரி இட்டலி மட்டும்தான் ஜாயின் பண்ணுச்சு, மற்ற எந்த கண்ட்ரீஸுமே ஜாயின் பண்ணல. ஸோ only 3 is the answer. In which year was the Belt and Road Initiative officially launched? ஸோ பிஆர்ஐ எந்த இயர்ல வந்து லான்ச் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. நம்ம பார்த்த மாதிரி 2013ல இது லான்ச் பண்ணாங்க.
ஸோ சைனா லான்ச்ட் பிஆர்ஐ இன் 2013. ஹூ இஸ் த கரண்ட் பிரசிடென்ட் ஆஃப் இட்டலி? யார் கரண்ட் பிரசிடென்ட்னா சர்கியோ மேட்டரெல்லா. இவங்க தான் வந்து கரண்ட் பிரசிடென்ட். ஸோ மற்றவங்கலாம் யாருன்றது நீங்க ரெஃபர் பண்ணி பாருங்க. மற்ற ஆப்ஷன்ஸ்ல இருக்காங்க எல்லாருமே. மற்ற 3 கொஷின்ஸ் லைக் யூ ட்ரை டு சால்வ் இட். இது எந்த மாதிரி சால்வ் பண்ணலாம்னு பாருங்க. நம்ம மற்ற 2 பேசேஜ் சால்வ் பண்ண மாதிரி தான் சேம் இது. ஸோ ட்ரை டு சால்வ் த அதர் 3 கொஷின்ஸ் பை ஓன். ஸோ இன்னைக்கு வந்து சிம்கிளாட் 3ல இருக்க 3 பேசேஜஸ் பார்த்தோம். ஸோ எப்படி வந்து கொஷின்ஸ் ஒரு நியூஸ் கிளிப் எடுத்தா அதுல இருந்து எந்த மாதிரி இடத்துல இருந்து கொஷின்ஸ் வரலாம், எந்த டாபிக்ஸ்ல இருந்து கொஷின்ஸ் வரலாம்னு பார்த்தோம். திஸ் இஸ் ஃபார் டுடே. தேங்க்யூ ஸோ மச்.